எவ்ரிவன், அனந்தி ரமேஷ் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம மாலைகளை பற்றி பார்க்கலாம். மாலைகள் சொல்லும் பொழுது ஜெபமாலையாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஒரு மாலை போட்டுட்டு இருக்கோம், அதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாலைகளையே நம்ம பார்க்குறோம். இது என்ன பர்பஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்பொழுது நம்ம ஒரு கனெக்ஷன் வேணும், இந்த யூனிவர்ஸ்குள்ளே ஒரு கனெக்ஷன் வேணும், ஆர் கடவுள் கூட நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் வேணும்னு சொல்லி நம்ம மாலைகளை போட்டுக்கிறோம். பட் எல்லா மாலைகளும் எல்லோருமே போடலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறி தான். எல்லோருமே எல்லாத்தையுமே போடக்கூடாது. பேசிக்காக இப்போது நிறைய பேர் சிவனை கும்பிட்றவங்க ருத்ராட்சம் போட்டுட்டு இருப்பாங்க. பட் ருத்ராட்சம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா சிவனோட கண்ணீர்லேருந்து வந்த ஒரு பொருள். இப்போ ட்ரெண்டாக எல்லோருமே கையில் வச்சு சுற்றுறது, கையில் மாட்டிக்கிறது, இப்படி எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க ஒரு ரீசெண்ட் டைம்ஸில். நிறைய செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், கோச்சஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், கையில் இப்படி போட்டுட்டு அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் பேசிக்காக சிவனோட கண்ணீர்லேருந்து வந்த ஒரு பொருள் எப்படி இருக்கும், சிவனே உஷ்ண தேகம் கொண்டவர் தான். அதனால தான் அவரை அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்கிறோம். அபிஷேகத்துக்கு மட்டுமே பிரியமானவர் அவர். அந்த குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதால தான் அவர் இமயமலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி மெட்டாஃபார்மாக நம்ம சொல்கிறோம். ஸோ அவரோட கண்ணீர்லேருந்து வந்த ஒரு பொருள் எப்படி இருக்கும்னா ரொம்ப உஷ்ணமாக தான் இருக்கும். ஆஸ்பர் ஆயுர்வேதிக்குமே ருத்ராட்சம்ன்றது உஷ்ணமான ஒரு பொருள். நான் தவறாக சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு குளிர்ச்சியான தேகத்துக்கு ருத்ராட்சம் போட்டால் அந்த ஹீட் அந்த ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு உஷ்ணமான ஒரு பாடியை அதை வச்சுக்கும். அதுவே உஷ்ணமான தேகம் கொண்ட ஒருத்தவங்க ருத்ராட்சத்தை அணியும் பொழுது இன்னும் ஆக்ரோஷமான ஒரு வெளிப்பாடாக தான், இன்னும் ஸ்பிரிச்சுவலாக அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக மாறுறதோ, பாடி ரொம்ப ஹீட் ஆகிறதோ இதெல்லாம் நடக்கும். ஸோ நம்ம பாடி, நம்ம உடம்பு, நம்ம தேகத்துக்கு ஏற்றாற் போல தான் நம்ம பீட்ஸை தேர்ந்தெடுத்து, கிறிஸ்டலை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். எல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொண்ட மாலைகளுக்கும் ஒரே தன்மை தான் இருக்குது. இதை போட்டால் தான் இது நடக்கும், அதை போட்டால் தான் அது நடக்கும் அப்படிலாம் கிடையாது. இறைவன் படைத்த எல்லாத்துக்குமே இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கொண்டு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்படிக மாலை சொல்லும்பொழுது ரொம்ப குளிர்ச்சியான தேகம் கொண்டவர்கள் இதை போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கோல்ட் ஆகிடும். ஒரு 1 வீக்லேயே கோல்டாகி கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு இது மறுபடியும் அவங்க உடம்புலேருந்து எடுத்துகிட்டு அப்புறமா தான் அந்த கோல்டு அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கே வரும். நீங்கள் வேணால் இதை டெஸ்ட் பண்ணி கூட பாருங்கள். ஏன்னா நான் பர்சனலாக இதை பயன்படுத்தியிருக்கேன். நம்ம இதை போட்டுட்டு ஏசியில் இருக்கிறதாக இருக்கட்டும், ஆர் ஏதாவது ஒரு கோல்டான பொருளை சாப்பிட்றதாக இருக்கட்டும், இது இம்மீடியட்டாக நம்மளுக்கு கோல்டை பண்ணிடும். ஏன்னா இது செக்மெண்ட்டாக வாட்டர் தண்ணி டெபாசிட் ஆகி அதிலிருந்து தான் கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்ததாக இந்த கருங்காலி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது உலகத்தில். கருங்காலியும் உஷ்ண பொருள் தான். உஷ்ண தேகம் இருக்கிறவங்க இந்த கருங்காலி போட்டாங்கன்னா இன்னும் ஆக்ரோஷமாக தான் மாறுவாங்க.